ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 8th தமிழ் செகண்ட் டேர்ம் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் தான். ஸோ நீங்கள் 1 மார்க் வந்து நீங்கள் 6 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பழந்தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணாவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்காலத்து, ஸோ அந்த 6ல் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ 1 மார்க் எல்லாமே படிக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல மார்க் வரும். ஸோ பெயரெச்சத்தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியம், வினையெச்சத்தொடர் ரொம்ப முக்கியம். ஸோ புணர்ச்சி, கெடுதல் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹாஃப் மார்க்கு அதே மாதிரி 5 குருவினா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 5 நீங்கள் பிக்கப் பண்ணி நீங்கள் எப்போயே வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மூங்கில் செய்யப்படும் பொருள்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்மொழி தொகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொங்கு மண்டல சதகம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்றுதல், ஸோ அந்த திருக்குறளும் மனப்பாடமும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்குற 1 மார்க் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ ஆற்று வெள்ளம் டேஷ் பாராமல் ஓடியது. ஸோ அதே மாதிரி இணையான கலைச்சொற்கள் தருக. ஸோ கலைச்சொற்கள்லாம் உங்களுக்கு புக்கு பின்னாடியே இருக்கும். நீங்கள் பெருசாக அதை பற்றி புக்கின்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம். எல்லாமே புக் பேக் தான் உங்களுக்கு வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.